வாழ்க்கை சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா அந்த குழப்பங்களுக்குள்ளேயே நமக்கான விடை ஒளிஞ்சிருக்கும். இன்னிக்கு நாம பார்க்க போற 3 கதைகள் உங்க மனச மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை பாதையையே மாத்தலாம். கடிகார முள் ஓடுறத விட வேகமா நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன ஒரு வார்த்தைய இன்னிக்கும் சுமந்துட்டு மனசுக்குள்ள ஒரு பாரத்தோடவே சுத்துறோம். அந்த பாரத்தை இன்னிக்கு நாம இறக்கி வைக்கலாம். ஒரு குருவும் சிஷ்யனும் ஆத்தங்கரை ஓரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பெண் ஆத்த கடக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பெண் பார்க்க அழகாவும் இருந்தாங்க. அந்த காலத்து முறைப்படி துறவிகள் பெண்களை தொடக்கூடாது. ஆனா அந்த குரு யோசிக்காம அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் ஆத்தங்கரைக்கு அப்புறம் இறக்கி விட்டாரு. சிஷ்யனுக்குள்ள ஒரே குழப்பம். குருவின் மீது கோபம் வந்தது. குரு எப்படி ஒரு பெண்ணை தொடலாம்னு மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்துச்சு. 2 பேரும் 5 மைல் தூரம் நடந்து போயிட்டாங்க. சிஷ்யனால பொறுக்க முடியல. குருவே, நீங்க பண்ணது தப்பு இல்லையா? ஒரு பெண்ணை நீங்க எப்படி தூக்கலாம்னு கேட்டான். குரு அமைதியா சிரிச்சாரு. தம்பி, நான் அந்த பெண்ணை 5 மைலுக்கு முன்னாடியே ஆத்தங்கரையிலே இறக்கி வச்சிட்டேன். ஆனா நீதான் இன்னும் உன் மனசுல அவங்களே சுமந்துட்டு வர்ற அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலயும் இதுதான் நடக்குது. யாரோ நமக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஒரு தப்பான வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க அதை சொல்லிட்டு போய் 5-6 வருஷம் ஆகியிருக்கும். அவங்க அதை மறந்தே போயிருப்பாங்க. ஆனா நாம அவங்க சொன்ன அந்த வார்த்தைய ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி இன்னிக்கும் மனசுக்குள்ள சுமந்துட்டு நம்ம நிம்மதிய தொலைச்சிட்டு இருக்கோம். பழைய பாரங்களை சுமக்க இது ஒன்னும் குப்பை தொட்டி இல்ல, இது உங்க மனசு. அந்த பாரத்தை அங்கேயே இறக்கி வைங்க. அப்போதான் உங்க மனசோட உண்மையான ஓசை உங்களுக்கு கேக்கும். சுமைகளை இறக்கி வச்சாதான் பயணம் சுகமாயிருக்கும். ஆனா அந்த பயணத்துல சுயமரியாதை எவ்வளவு முக்கியம்? இதோ தையல்காரரோட கதை. நம்மளோட மதிப்பு நாம போடுற உடையில இருக்கா, இல்ல நம்மளோட திறமையில இருக்கா? இதோ உங்க மனசுக்கான ஒரு ஓசை. ஒரு பெரிய தையல் கலைஞர் இருந்தாரு. அவர் தைக்கிற கோட்டுக்கு ஊர் முழுக்க பெரிய மவுசு. ஒரு முறை அந்த நாட்டுல இருக்கிற ஒரு பெரும் செல்வந்தர் அவர்கிட்ட வந்து அதிக பணம் கொடுத்து ஒரு கோட் தைக்க சொன்னாரு. அந்த கோட் தைச்சு முடிச்சதும் ஒரு சின்ன தையல் பிரிஞ்சிருந்தது. அந்த செல்வந்தர் கோவமா, இவ்வளவு பணம் வாங்குறீங்களே, ஒரு தையல் கூட சரியா போடத் தெரியாதான்னு எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்டாரு. அந்த தையல்காரர் அமைதியா அந்த கோட்டை வாங்கி அவரோட பழைய கத்திரிக்கோலால அந்த கோட்டையே 2ஆ கிழிச்சு போட்டாரு. செல்வந்தர் அதிர்ச்சியாகி, என்ன பண்ற நீ? இது எவ்வளவு விலை உயர்ந்த துணி தெரியுமான்னு கத்துனாரு. தையல்காரர் சொன்னாரு, பணம் கொடுத்தா இந்த துணிய நீங்க வாங்கலாம். ஆனா ஒரு கலைஞனோட மரியாதைய வாங்க முடியாது. என் கையால வர்ற ஒரு தையல் பிரிஞ்சிருந்தா அது என் திறமைக்கு இழுக்கு. அத நான் யாருக்கும் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கையிருப்புல இருந்த பணத்தை கொடுத்து அந்த துணிக்கான நஷ்டத்தை ஈடுகட்டினாரு. தன் வேலையிலையும் நேர்மையிலையும் ஒருத்தன் உறுதியா இருக்கும்போது உலகமே அவன் முன்னாடி தலைகுனியும். உங்க கௌரவம் உங்க பணத்துல இல்ல, நீங்க செய்யற வேலையோட தரத்துல இருக்கு. மதிப்புங்கிறது நம்ம உடையில இல்ல, உழைப்புல இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கு ஒரு வெறி வேணும். அந்த வெறிய தான் இந்த 3வது கதை சொல்ல போகுது. வெற்றி வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த வெற்றிக்காக எவ்ளோ தூரம் துடிக்கிறாங்க? ஒரு ஞானி ஒருத்தர் இத புரிய வச்ச விதம்தான் ஆச்சரியம். ஒரு இளைஞன் சாக்ரட்டிஸ் கிட்ட போய் கேட்டான், வெற்றியடைய என்ன ரகசியம்னு. சாக்ரட்டிஸ் அவனை நாளைக்கு காலையில ஆத்தங்கரைக்கு வர சொன்னாரு.
2 பேரும் ஆத்துக்குள்ள இறங்கி நடந்தாங்க. தண்ணி கழுத்து வரைக்கும் வந்தப்போ திடீர்னு சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனோட தலைய பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குனாரு. அந்த இளைஞன் வெளியே வர துடிச்சான், கை கால்களை அடிச்சுக்கிட்டான். ஆனா சாக்ரட்டிஸ் விடல. அவன் முகம் நீல நிறமா மாற ஆரம்பிச்சப்போதான் அவனை வெளியே விட்டாரு. அவன் மூச்சு வாங்கிக்கிட்டே கேட்டான், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. சாக்ரட்டிஸ் கேட்டாரு, தண்ணிக்குள்ள இருக்கும்போது உனக்கு அதிகமா என்ன தேவைப்பட்டுச்சுன்னு. அதற்கு அவன் சொன்னான், காற்று மட்டும்தான் என் நினப்புல இருந்ததுன்னு. சாக்ரட்டிஸ் சொன்னாரு, தண்ணிக்குள்ள இருக்கும்போது காத்துக்காக நீ எவ்வளவு தீவிரமா துடிச்சியோ அதே அளவுக்கு வெற்றிக்காக நீ துடிச்சா அது தானா உன்னை தேடி வரும். அதுதான் வெற்றியோட ஒரே ரகசியம். ஆசைப்படுறது வேற, அதுக்காக துடிக்கிறது வேற. அந்த துடிப்பு இருந்தா நீங்க நினைச்ச இலக்க கண்டிப்பா அடைய முடியும். இறக்கி வைக்க வேண்டிய சுமைகள், காப்பாற்ற வேண்டிய கௌரவம், அடைய வேண்டிய லட்சியம், இந்த 3 கதைகளும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன். இந்த ஓசை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க நண்பர்களுக்கும் கேட்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இத கொண்டு போங்க. சுமைகளை இறக்குங்க, கௌரவத்தோட வாழுங்க, லட்சியத்துக்காக ஓடுங்க. இந்த 3 கதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கதை எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.